வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருவர் கீரை விற்று கொண்டிருக்கிறார். அப்போது சொகுசான காரிலிருந்து இறங்கிய ஒரு நபர் வந்து அந்த மூதாட்டியிடம், எனக்கு 2 கீரை கட்டுகள் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி சொல்கிறார், ஒரு கீரை கட்டு 20 ரூபாய் என்கிற விகிதத்தில் 2 கீரை கட்டுகள் 40 ரூபாய் என்று சொல்கிறார். அதற்கு சொகுசு காரிலிருந்து இறங்கிய அந்த நபர் அந்த மூதாட்டியை பார்த்து, நீ அநியாயமான விலைக்கு கீரைகளை விற்கிறாய், என்னால் அவ்வளவு பணம் தர இயலாது, ஒரு கீரை கட்டு 10 ரூபாய் என்கிற விகிதத்தில் எனக்கு 2 கீரை கட்டுகளை தா என்று அதட்டி கேட்கிறார். அந்த மூதாட்டியும் வேறு வழியின்றி வியாபாரம் ஆகாத ஒரு காரணத்தால் சரி என்று 2 கீரை கட்டுகளை 20 ரூபாய்க்கு கொடுத்து விட்டார். இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் என்றால், ஏதோ மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையை படைத்ததே போன்று அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அதாவது 20 ரூபாய் குறைத்து பேரம் பேசி வாங்கிவிட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வாங்கி கொண்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார். மறுநாள் அவர் அவருடைய குடும்பத்தாருடன் விலை உயர்ந்த ஒரு உணவகத்திற்கு செல்கிறார். உணவு அருந்துகிறார்கள். அனைவரும் சேர்ந்து எவ்வளவு உணவுகளை இவரையும் வீண் செய்து விட்டார்கள். உணவின் தொகை 2000 ரூபாய் என்று காட்டுகிறார்கள். இவர் என்ன செய்கிறார்? இந்த கர்ண மகாபிரபு 2000க்கு 2500 என்று தருகிறார். அந்த உணவகத்தின் உரிமையாளருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம், தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு செயல். அவரை பொறுத்த வரைக்கும், அந்த உணவகத்தின் உரிமையாளரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு அப்படி கிடையாது. இன்றைய வருமானத்தை வைத்துதான் நாளை குடும்பத்தை ஓட்ட வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்முடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? காரணம் என்ன? இப்படி நடந்து கொள்வது சரியா தவறா என்பதை நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கருத்து பதிவில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.